அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹே ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஏஎஃபி விலாக்ஸ் மாஸ்நெட் 2026. இந்த 2026 முதல் வீடியோ பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. நேற்றுலேருந்து இன்னைய வரைக்கும் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே இந்த போஸ்ட் தாங்க வச்சு கிளின்னு கிளிக்கிறானுங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒன் லாஸ்ட் டைம் நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணனோட லாஸ்ட் படம் தான் ஜனநாயகன். அது உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க மாட்டாரு, அதுவும் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, நம்ம மக்களுக்காக நல்லது பண்ணணும் தான் அரசியலுக்கு வந்தாரு. நான் என்ன கேட்குறேன், உங்கள் பவர் அரசியலில் காமிங்க சார். ஏன் எங்கள் அண்ணன் சினிமா லைஃப்பில் காமிக்கிறீங்க? நான் யாரை சொல்லணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதாவது இவர் அடுத்த படம் நடித்தா கூட நான் அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. இதுதான் ஒரு லாஸ்ட் படம். வேற யாரு? நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணனோட லாஸ்ட் படம். இது நாளைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியது. நாளைக்கு தான் ரிலீஸு. உடனே சென்சார் சர்டிஃபிகேட்டு, அந்த காட்சி சரியில்லை, இது சரியில்லை, டேரக்டர் சரியில்லை. என்ன டேரக்டர்? நீங்கள் ஒரு படம் எடுத்து பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு வழி. புரியுதா உங்களுக்கு? நானும் அந்த ஃபீல்டில் தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் யாரை குத்தம் சொல்லலாம், யாரை குத்தம் சொல்லக்கூடாதுன்னு. இப்போயே சொல்கிறேன், எப்போ இளைய தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வருதோ அன்னைக்கு நைட்டு தான் பொங்கல், தீபாவளி, நியூ இயர் எல்லாமே. அன்னிலிருந்து ஒரு மாதம் எடுத்துக்கோங்க, என்ஜாய் தான் நம்மளுக்கு. இன்னொன்று, நீங்கள் நாளைக்கே சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து படம் ரிலீஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு மாதம் ஆக்குவேன், ஒரு வாரம் ஆக்குவேன்னா வைங்களேன், அது இளைய தளபதி விஜய் அண்ணன் இங்கே தூக்கி நிப்பாட்டோம். காய்ஸ், ரெடியாக இருந்துக்கோங்க. நம்ம ஜனநாயகத்தை தூக்கி ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம். இதை கண்டு கழிக்கிறது, செவுட்டில் முட்டிக்கிறது யார் சொல்கிறதுக்கு நல்லாவே தெரியும். ஐ ஆம் வெயிட்டிங்.